ஃபிஃப்த் சம்மு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1/y² இஸ் நாட் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாசிக்கும் போது கொஞ்சம் கவனமாக வாசிங்க. நாட் ஈக்குவல் டுன்னு வாசிச்சுட்டு நம்ம எது ஈக்குவல் டு அதை தான் டிக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடும்போது y4 + 1 / y² வந்துச்சு. ஸோ இது கரெக்டாக இருக்கேன்னு டிக் போட்டுருவோம். ஸோ கொஸ்டின் நான் நிதானமாக வாசித்து பாருங்கள். எது ஈக்குவலாக இல்லை நாட் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 4 ஆன்சரையுமே செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 4 ஆன்சரையும் செக் பண்ணி தான் எது ஈக்குவல்ட்டாக இல்லைன்றதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 3 இது ஈக்குவலாக இருக்கும், 1 மட்டும்தான் ஈக்குவலாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன் 4ஐயுமே செக் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். y² + 1/y² அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? ஏ ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது, y⁴ + 1 / y² இருக்குது. ஸோ இதை நான் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். இந்த y² இங்கிட்டு போகும்போது y² × y² + 1 ஓகேங்களா /y² வரும். ஸோ y² × y², y⁴ + 1ன்றது ஏ ஆப்ஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். y + 1/y² கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ y + 1/y² அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஏவாகவும் இதை பியாகவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா y² + 1/y² அப்படின்னு எடுத்தால் அது என்னவா இருக்கும், y⁴ ஓகேங்களா? ஏன்னா ஸ்கொயரோட ஸ்கொயரு ப்ளஸ் 1/y⁴. இது a², இது b² ப்ளஸ் 2ab 2 × a × b. ஸோ இதுவும் கட் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், y⁴ / 1/y⁴ ப்ளஸ் 2 அப்படின்றது தான் எதுக்கு ப்ளஸ் 1/y²² ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு 2 ஆட் பண்ணியிருந்தால் y² + 1/y² அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ y² + 1/y சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்று இங்கே ஒய் மட்டும்தான் இருக்குது, நான் y² இருக்கிறத கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ இது நமக்கு இல்லை. இதை பார்த்தீங்க அப்படின்னா இது a², இது b². ஓகேங்களா? a + b² என்ன ஃபார்முலா இருக்குது, a² + b² + 2ab. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா y + 1/y² எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா a² + b²ன்றப்ப 1/y² + 2 × a × b. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா y² + 1/y² + 2 அப்படின்றது தான் இதுக்கு ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னா y + 1/y² அப்படின்றது இதுக்கு கரெக்டு அப்படின்னா y² + 1/y² + 2 இருக்கணும். இந்த இடத்துல +2 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கரெக்டு. பட் +2 இல்லை, அதனால் நம்ம ஹோல்² போட்டிருக்கோம். அப்போ இது தப்பு அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னது, நாட் ஈக்குவல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவும் கொஸ்டினும் அதுக்கான ஆன்சர் பியும் நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்போ இதுதான் ஆப்ஷன் பி அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது நாங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், சியையும் டியையும் பாருங்கள். y - 1/y² ஓகேங்களா? y - 1/y² + 2 போட்டிருக்கான். ஸோ இது வந்து இதுக்கு கரெக்டாக ஈக்குவல் டு தான். ஓகேங்களா? அதே இது பார்த்தீங்கன்னா y + 1/y² அப்படின்றப்ப நம்மளுக்கு இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, இதுதான். இந்த இடத்துல +2 போட்டிருக்கான் இல்லையா, ஃபைனல் ஆன்சரில் +2ன்னு வந்திருக்கா. இந்த 2வை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், y + 1/y² - 2 = y² + 1/y². கரெக்டாக? ஸோ y + 1/y² - 2 போட்டால் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஈக்குவல். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் y² + 1/y². இங்கே பார்த்தீங்கன்னா -2 இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுவும் ஈக்குவலு. அதே இது இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் தான், இதுவும் ஈக்குவல் தான். அப்போ இது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 6th சம் பாருங்கள். x / x² - 25 -8/8x² + 6x + 5 gives என்ன தருது அப்படின்றது தான். ஸோ இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். 6th சம் கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிட்டேன். இதோட சால்வ் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் மேலே அப்படியே எழுதுகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா a² - b². 25ன்றது 5² தானே. அப்போ a² - b²க்கு ஃபார்முலா என்ன, a + b × a - b. ஓகேங்களா? ஸோ அப்போ
ஏன்ற இடத்துல எக்ஸ் இருக்குது, பின்ற இடத்துல 5² 5 இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸு மைனஸ் 5 இதை நான் எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் 8 இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணுனா 5, அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் 6. ஸோ 2ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுனா சாரி 2 3 மல்டிபிள் பண்ண முடியாது. 1ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணுனா 5 ஆட் பண்ணால் 6 ஓகேங்களா. 1 × 5 5 1 + 5 6. ஸோ அப்போ இதை ஃபேக்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 5 ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 5 ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி ரேஷனல் நம்பரை. அப்போ இங்கே வந்து என்ன இல்லை, எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே மிஸ்ஸிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1ஆலையும் இங்கே எக்ஸ் மைனஸ் 1ஆலையும் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் அந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 5 இங்கேயும் மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ஜென்ரலாக எல்லாத்தையுமே எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா. எல்லாத்தையும் காமனாக எழுதிட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 8 × எக்ஸு 8x. ஸோ மைனஸ் இங்கே இருக்குது, இதை ப்ராக்கெட்டே போடுறேன். மைனஸ் 5 8s are 40. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் 8x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 40 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஸோ இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரு ரெண்டு இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ 8x மைனஸ் 8x ப்ளஸ் 1x மைனஸ் 7x ப்ளஸ் 40 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ மேலே இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணி அதுக்கு இது காமனாக இருந்தால் கட் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணால் 40 ஆட் பண்ணால் 7. ஸோ அப்படி எதுவுமே நம்பரே வராது ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணால் 40 ஆட் பண்ணால் 7ன்றது எந்த ஒரு நம்பருமே கிடையாது. ஸோ இதை இதுக்கு மேலே ஃபேக்டர் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கணும் ஓகேங்களா. பார்ப்போமா. ஸோ 6th சம்மு பாருங்கள். ஸோ எல்லாமே இந்த ஒரு 7x 40 தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சரு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 40 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஸோ எனக்கு நமக்கு 7x ப்ளஸில் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ 6th ஆன்சர் பி, ஆப்ஷன் பி தான் 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்.